விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. சார், டிஎன்ஏ மேட்ச் ஆனா தான் பிரச்சனை. மேட்ச் ஆகலனா நிச்சயம் குமார் சார ஒண்ணும் பண்ண முடியாது. குமார் இந்த கேஸ்ல இருந்து கண்டிப்பா வெளியில வந்துருவான் சார். அவன் எந்த தப்பும் பண்ணல. கடவுள் அவனுக்கு துணை இருப்பார் சார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. எப்படி ஒத்து போகாம இருக்கும்? கொன்னது நானாச்சு. என்ன காயத்ரி மிஸ்ஸிங் கேஸ்ல டிஎன்ஏ டெஸ்ட்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது யுவர் ஆனர். அதற்கு முன் குற்றம் சாட்டப்பட்ட குமாரை உங்கள் முன் ஆஜர்படுத்துகிறேன். எஸ். அரசு மருத்துவர் டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்ஸை கொண்டு வந்திருக்கிறார் யுவர் ஆனர். சீல் செய்யப்பட்ட கவர்ல அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்கு யுவர் ஆனர். கொடுங்க. இந்த ரிசல்ட் உறுதியானதானே? இதுல எதுவும் தப்பு இருக்காதே? நிச்சயமா தப்பு இருக்காதுங்க ஐயா. எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் வச்சு தான் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். உலகத்தரம் வாய்ந்த எக்யூப்மெண்ட்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நிச்சயமா இதுல தப்பு நடக்க வாய்ப்பே இல்லைங்க ஐயா. அப்படியா? உட்காருங்க. அரசு மருத்துவர் அறிக்கையின்படி காட்டு பகுதியில் கிடைத்த சிதைந்து போன உடலின் டிஎன்ஏவும் காயத்ரியின் மகளான மோனிஷாவின் டிஎன்ஏவும் கொஞ்சம் கூட ஒத்துப்போகவில்லை. இரண்டு டிஎன்ஏக்களும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லை என்பதால் அந்த உடல் காயத்ரியோடது இல்லை என்று அரசு மருத்துவர் சர்டிபிகேட் கொடுத்துள்ளார். இருந்தாலும் காணாம போன காயத்ரியோட கேஸ் அப்படியே தானே சார் இருக்கு? ஆமா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் குமார் தான் காயத்ரியை கொன்னு வீசிட்டாருன்னு காயத்ரியோட தங்கை வினோதினி சந்தேகப்படுறாங்க இல்லையா? அது பொய்ன்னு நிரூபணமாயிருக்கு. ஆகவே மிஸ்டர் குமார் குற்றமில்லாதவர் என்று நிரூபணமாயிருக்கு. ஆமாம் யுவர் ஆனர். இனி இந்த கேஸ் காயத்ரி மிஸ்ஸிங் கேஸாக தொடர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எனது கட்சிக்காரர் குமாரை இந்த வழக்கிலிருந்து உடனடியாக விடுவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. கிடைத்திருக்கும் ஆதாரங்களின்படி மிஸ்டர் குமாரை இந்த வழக்கில் குற்றமற்றவர் என்று உடனடியாக விடுதலை செய்கிறேன். தேங்க்ஸ் சார். ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது குமார் சொன்னபடிதான் நடந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்று இந்த நீதிமன்றம் நம்புகிறது. குமார் சொன்னபடி கடைசி நேரத்தில் மனமாற்றம் ஏற்பட்டு அந்த காயத்ரி குமாரை விட்டுவிட்டு எங்கோ சென்று ஓடி ஒளிந்து கொண்டிருக்க வாய்ப்பிருக்கிறது. அக்கா உயிரோடு இருக்கான்னு சந்தோஷப்படுறதா இல்ல குமார் தப்பிச்சிட்டான்னு வருத்தப்படுறதான்னு தெரியலையே. சரில கவனி. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற காயத்ரி எங்கிருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது போலீசாரின் கடமையாகும். தற்போது கிடைத்திருக்கும் டெட் பாடி யாருடையது, அதேபோல் அந்த மரணத்தில் இருக்கும் மர்மம் என்ன என்பதையும் காவல்துறையினர் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த கேஸில் மேற்கொண்டு கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையில் அடுத்த விசாரணை நடைபெறும். அதுவரை அடுத்த விசாரணைக்கான தேதியை அறிவிக்காமல் இந்த வழக்கினை ஒத்திவைக்கிறேன்.
இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. அப்பா எனக்கு தெரியும்டா, என் பிள்ளைங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு மன்னிக்க தான் தெரியுமே தவிர தண்டிக்க தெரியாது. அவங்களால கொலையெல்லாம் பண்ண முடியாது. வாங்க வீட்டுக்கு போலாம். நீங்க எல்லாரும் தான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா எனக்கு நிச்சயமா தெரியும்டா, குமார் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான்னு நான் உறுதியா நம்பினேன். டேய், இந்த நல்ல விஷயத்தை அகிலாட்டையும் ஜானகிட்டையும் உடனே போய் சொல்லணும். வாங்க. நீ வாய மூடு. எங்க அக்காவை எழுந்துட்டு நான் நடு ரோட்ல நிக்கிறேன். அவளை கொன்னுட்டு இவன் நல்ல மாதிரி வெளியே தெரியவானா? கோர்ட்டே மேல தப்பு இல்லன்னு சொல்லிடுச்சு. இதுக்கு மேல நீ எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? மரியாதை போயிடு. போக மாட்டேன். கோர்ட் சொன்னா நான் நம்பிடுவனா? கடைசியா எங்க அக்கா கூட இருந்தவன் நீ. அவ உன் கூட சேர்ந்துதான் செத்து போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தா. அவளை என்ன பண்ண, எப்படி கொன்ன, எங்கடா புதைச்ச? சொல்லுடா, சொல்லு. உன் மேல இப்ப கூட எனக்கு இறக்கம் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அதை நீ கெடுத்துக்காத. மரியாதையா பிரச்சனை பண்ணாம போயிடு. மாட்டேன். எங்க அக்காவை நீ என்ன செஞ்சேன்னு சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சவாவ, நீயே உலகம்னு இருந்தவாவ. அவளை துடிக்க துடிக்க கொலை பண்ணிருக்க. அவ டெட் பாடியாவது கிடைச்சிருச்சேன்னு இருந்தேன். இப்ப அதுவும் இல்லன்னு ஆயிடுச்சு. எங்க அக்காவை என்ன பண்ண சொல்லு. நீ பண்றது ரொம்ப அக்கிரமம். உங்க அக்கா எங்க குடும்பத்துல உள்ள எல்லாரையும் படாத பாடுபடுத்திட்டு எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா. நீ போய் அவளை தேடு, இல்லன்னா கோர்ட்ல போய் சொல்லு. எதுக்காக இவங்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நீ போய் எங்க அம்மா மேல கை வைக்கிற? நீ பாவம் பாவம் பத்திரமா பண்ணிட்டு இருக்க. என்னடி பெரிய அக்கா? உங்க அக்கா ஒரு கடைஞ்செடுத்த கிரிமினல், கொலைகாரி. அவ இருந்தா செத்தா எனக்கு என்ன? உங்க அக்காவை காணோம்னா நீ அங்க போய் உள்ளேடு. இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அடி வாங்க சொல்லிட்டேன். நான் அப்படிதான் பிரச்சனை பண்ணேன். சொல்லிட்டேன். என்ன பொம்பளை கை நீட்டி அடிக்கிறா? கேட்க ஆளு இல்ல நிச்சோ. நீ தான் கேக்குற ஆளா? ஆமா, நான் அவளை அடிப்பேன். என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன அட்ரா அட்ரா பார்க்கலாம். அவளே ஒரு ஃப்ராடு. நீ அவளுக்கு சப்போர்ட்டுக்கு பேச வரியா? உன்னை ஒண்ணு இல்லன்னு பண்றவன். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா ஐயா? பெருசா நியாயம் கேட்க வந்துட்ட. அந்த காயத்ரி எவ்வளவு பெரிய கிரிமினல். அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்க. என் மருமக கர்ப்பவதின்னு கூட பார்க்காம கார் டிக்கியில் அடைச்சு அவளை கொலை பண்ண பார்த்தவன். உன் நியாயத்துல அப்ப அவகிட்ட போய் பேச வேண்டியதானே? இப்ப இங்கே வந்து நியாயம் பேச வந்திருக்க. மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க, இல்லன்னா அசிங்கப்படுவீங்க. விடுறா. இவ்வளவு இந்த ரவுடியை சேர்ந்துக்கிட்டு காயத்ரியை ஒளிச்சு வச்சுக்கிட்டு டிராமா போடுறாங்கன்னு நாம கேஸ் கொடுப்போம். அப்ப தெரியும் உண்மையாவே யாரு காயத்ரியை ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு. எம்எல்ஏ கம்ப்ளைண்டா கொடுத்து பாருங்க. வினோதனி, நீங்க 3 பேரும் எங்க வாழ்க்கையில விளையாடுறது போதும். இதுக்கு மேல எதாவது செஞ்சீங்க வெட்டி கொன்னே போட்டுருவேன். விடுறா, வா போலாம். உன்னையும் சேர்த்துதான் சொன்னேன். நாசமா போயிடுவீங்கடா நீங்க. பழகவே மாட்டீங்க. அந்த ஜெயஹிந்த் விலாஸ் மண்ணோட மண்ணா போயிடும். என் சாபம் நிச்சயமா பழகுதா இல்லையான்னு பாருங்க. விடல. யாம்ல கோர்ட் வாசல் வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கேன். அதான் அந்த டெட் பாடி காயத்ரியோடது இல்லன்னு தெரிஞ்சு போச்சுல. அப்போ உங்க அக்கா உயிரோட இருக்கான்னு தானே அர்த்தம். அதை நினைச்சு சந்தோஷப்படாம இவனோ கிட்ட போய் உரண்டை எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படிங்கய்யா? அக்கா உயிரோட இருந்திருந்தா நிச்சயமா இந்நேரம் நம்மள காண்டாக்ட் பண்ணிருப்பாள்ல. அவ நம்மள காண்டாக்ட் பண்ணவே இல்லையே. அப்படின்னா அவ உயிரோட இல்லன்னு தானே அர்த்தம். இல்லல, அவ போலீஸுக்கு பயந்து எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. எப்படியோ நேரம் வரும்போது நேர்ல வருவா. நீ பொறுமையா இருல. ஐயோ, மணி நேரமாயி போச்சு. அந்த சத்தியா 24 மணி நேரம் கெடு வச்சிருந்தால, அது முடிய என்ன கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நான் உடனே கிளம்பணும்ல. அந்த சத்தியா என்ன பெரிய இவளா? அவளுக்கு அப்ப பயப்படுறீங்க? நல்லா வருதுல என் வாயில. லேட்டானா என் புள்ளையத்துக்கு உள்ள போட்டுருவேன்னு சொல்லியிருக்கா. என்னாலலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. நீ ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு போ. நான் நேரா சத்தியா ஆபீஸ்க்கு போறேன். இல்ல வண்டி இல்ல, சீக்கிரம் போல. ஆட்டோக்கு கூட கையில காசு இல்ல. இப்படி அம்போன்னு நிக்க வச்சுட்டு போயிட்டானே. எப்படி போறதுன்னே தெரியலையே. மேடம், விசிட்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு. சரி, வர சொல்லுங்க. சொல்லுங்க. குமார் மாமா விடுதலை பண்ணியாச்சா? இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. வணக்கம் மேடம். சரி சரி, காயத்ரி எங்க போனான்னு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு மாமா வெளியில வந்தாரே, அதுவே எனக்கு போதும். லிங்கத்துக்கிட்ட பிளாட் வாங்கினவங்களாம் வந்திருக்காங்க. நான் பேசிட்டு கூப்பிடுறேன்.
உட்காருங்க. பரவாயில்ல மேடம். எங்களுக்கு தெய்வம் மாதிரி வந்து உதவி இருக்கீங்க. இந்த நன்றியை நாங்க காலம்பூரா மறக்க மாட்டோம். அதெல்லாம் தேவையில்லைங்க. இனிமேலாவது இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ஏமாறாம இருங்க. சரிங்க மேடம். சரிங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க இடம் வாங்கினாலும் அப்ரூவ்டானு பார்த்து வாங்குங்க. லிங்கம் கைக்கு போன பணம் அவ்வளவுதான்னு சொன்னாங்க. ஏதோ உங்க புண்ணியத்துல அந்த பணம் திரும்ப கிடைச்சிடுங்கிற நம்பிக்கையில வந்திருக்கோம் மேடம். லிங்கம் மாதிரி எத்தனை ஃப்ராடுங்க இருந்தாலும் அவங்க கிட்ட ஏமாந்த பணத்தை திருப்பி வாங்கி கொடுக்கற கடமை கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. மேடம் லிங்கம் வருவாரா? நிச்சயமா அவர் வந்துருவாருங்க. ஏன்னா இந்த தடவை ஏமாத்தினா என் நடவடிக்கை வேற மாதிரி இருக்குன்னு வார்ன் பண்ணி தான் அனுப்பியிருக்கேன். நீங்க உட்காருங்க. பிள்ளை, இப்படி வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க அவமானமா இருக்குல்ல? பாத்துக்கலாம்ப்பா. பிள்ளை, ஐயா அந்த பொம்பளை இருக்குதா? உள்ள இருக்காங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க. வால. கண்டிப்பா உங்க பணம் எல்லாம் சரிங்க மேடம். உட்காருங்க. ஒரு கிரிமினலுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. தாசில்தாரமா, நீங்க எங்களை ரொம்ப அவமானப்படுத்துதீங்க. ஒரு கிரிமினல் தான் சொல்ல முடியும், தியாகினா சொல்ல முடியும். எல்லாருக்குமே டிடி எடுத்து கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்திருக்கோம். இல்ல அது இல்ல. லிஸ்ட் கொடுங்க. பெருமாள் சாமி 7,40,000. சார் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். கண்ணன் 4 லட்சம் ரூபாய். ஆறுமுகம் 7 லட்சம். நீங்க எல்லாரும் வாங்கிட்டீங்கல்ல? மத்தவங்க எல்லாரும் ஆபீஸ்க்கு வந்து வாங்கிக்க சொல்லுங்க. சரிங்க. இந்தா இதுல சைன் பண்ணு. நான் எதுக்கு சைன் பண்ணனும்? பணம் கொடுத்துட்டேங்கற கன்ஃபர்மேஷனுக்கு தான் சைன் பண்ணு. ஆயுஸ் முழுக்க வயித்தை கட்டி வாயை கட்டி சம்பாதிச்ச பணம் மேடம். திரும்ப வராதுன்னு நினைச்சோம். போராடி வாங்கி கொடுத்துட்டீங்க. இனிமே நீங்க தான் எங்களுக்கு தெய்வம் மேடம். சட்டப்படி என்ன செய்யணுமோ அதான் சார் நான் செஞ்சேன். இனிமே இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி மேடம். என்னல அதான் பணத்தை செட்டில் பண்ணியாச்சுல, என் மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்க சொல்லல. வாபஸ் வாங்கலாமே. போய் ஒரு 100 ரூபாய் பாண்ட் பேப்பர் வாங்கிட்டு வாங்க. எதுக்குல? முதல்ல இது கொடு. இனிமே இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில இறங்கி கண்டிப்பா ஃப்ராட் தனம் பண்ண மாட்டேன். அப்படியே நான் ஏதாவது பண்ணேன்னா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கன்னு எழுதுறதுக்கு தான். அப்படி எழுதி கொடுத்தா உங்க மேல இருக்கிற கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னல விளையாடுதியா? நான் எதுக்குல எழுதி கொடுக்கணும்? அதெல்லாம் முடியாதுல. அப்படின்னா உங்க மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்க முடியாது. கிளம்புங்க. நீ ரொம்ப ஆட்டம் போடுதல. நீங்க போட்ட ஆட்டத்தோட பின் விளைவை தான் இப்ப அனுபவிக்கிறீங்க. உங்க மேல இருக்கிற கேஸ் கோர்ட்ல இருக்கு. அது கோர்ட் விஷயம். அதுல நான் தலையிட மாட்டேன். போட்ட கேஸ் போட்டதுதான். கிளம்புங்க. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு செங்கல்பட்டு போக வேண்டியிருக்கு. போங்க. அப்ப நாங்க பணத்தை திருப்பி கொடுத்ததுக்கு எங்களுக்கு என்னல பலனு? உங்களுக்கு எதுக்கு பலன்? செஞ்சது ஃப்ராட் தானோ, அத சரி பண்ணிருக்கீங்க. ஏமாத்தின ஆளுங்களுக்கு நஷ்ட ஈடோட சேர்த்து தொகையும் செட்டில் பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதானே? இதுக்கு பதிலா என்ன பலன்? பலன்லாம் எதுவும் கிடையாது. போங்க. நீ செக்யூரிட்டியை கூப்பிடுமா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நாங்களே போறோம். இல்லை வால. ஏமா வேற எதுவும் வேலை இருக்கா? இல்ல மேடம், நீங்க கிளம்பலாம். செங்கல்பட்டு ஆபீஸ்க்கு போகணும். டிரைவர் கொஞ்சம் வண்டி எடுக்க சொல்லுங்க. சரி மேடம். மேடம், லக்ஷ்மின்னு ஒரு அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. ஓகே மேடம். சத்யா, வாங்கம்மா, உட்காருங்கம்மா. பரவாயில்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமா? அத சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். ஐயோ அம்மா, போன்லயே சொல்லிருக்கலாம்ல, இல்ல வீட்டுக்கு வந்து சொல்லிருக்கலாம்ல. இல்ல சத்யா, இது தனியா பேச வேண்டிய விஷயம். உன் புகுந்த வீட்டுல எல்லார் மத்தியிலயும் பேச முடியாது, சம்பூர்ண முன்னாடியும் பேச முடியாது. அதான் உன்னை ஆபீஸ்ல வந்து பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா ஏதோ பீடிகை போடுறீங்க? அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. சம்பூர்ணத்துக்கிட்ட சொன்னப்ப அவ ரொம்ப கோவப்பட்டா. நான் உன் குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொல்றதுங்கிறதையே அவ புரிஞ்சுக்கல.
எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா. என்ன விஷயம்? நம்ம அஞ்சலியை பத்தி தான் பேச வந்தேன். அஞ்சலி பத்தியா? அவளுக்கு என்னம்மா? 2 நாள் முன்னாடி மளிகை கடைக்கு பொருள் வாங்க போயிருந்தேன். அப்போ பக்கத்துல இருக்கிற பார்க் வழியா வந்தேன். நம்ம அஞ்சலி யாரோ ஒரு பையன்கிட்ட ரொம்ப நெருக்கமா நின்னு பேசிட்டு இருந்தா. நெருக்கமானா? அது பட்ட பகல்ல பார்க்கல அந்த பையன் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம அஞ்சலி அந்த பையனோட சிரிச்சு பேசிட்டு இருந்தா. அது சத்யா, அஞ்சலி மேல அபாண்டமா பழி போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவ வாழ்க்கை பாழா போயிடக்கூடாதுன்னு தான் மனசு பதறி போய் தான் உங்ககிட்ட சொல்றேன். அம்மா, நீங்க என்கிட்ட சொன்னது தப்பு இல்லம்மா. அப்பாடா, நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே. உங்க அம்மா கொஞ்சம் கூட இதை புரிஞ்சுக்கலம்மா. நான் சொன்னதும் உங்க அம்மா கோவப்பட்டு என்னை திட்டாங்கம்மா. அம்மா ஏன் இப்படி பண்ணாங்க? பதறாதம்மா. அவ திட்டினதை நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. சம்பூர்ண திட்டினதுக்கெல்லாம் நான் கோச்சிப்பேனா? ஏதோ பெத்த பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல அவ அப்படி கோவப்பட்டுட்டா. அதுல என்னம்மா தப்பு இருக்கு? அஞ்சலி இப்படி செய்யறது நியாயமா? நீயே சொல்லுமா. லவ் பண்றது தப்பு இல்லம்மா. ஆனா அந்த பையன் எப்படிப்பட்டவன், என்ன ஏதுன்னு தெரியணும்ல. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியலம்மா. தாடியும் மீசியுமா ஒரு ரவுடி மாதிரி இருந்தாம்மா. எனக்கு என்னம்மா அஞ்சலி அந்த கெட்டவங்க கிட்ட ஏமாந்துட்டாளோன்னு தோணுதுமா. என்னால நம்பவே முடியலம்மா. இத பாருமா, எனக்கு சங்கீதா மட்டும் இல்ல, நீ, அஞ்சலி, தாரணி எல்லாருமே என் பொண்ணுங்க மாதிரி தான்மா. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேம்மா. சம்பூர்ண தான் இதை நம்ப மாட்டேங்கிறா. நீயாவது இது என்ன ஏதுன்னு விசாரிச்சு அஞ்சலிக்கு புத்திமதி சொல்லுமா. சரிங்கம்மா, நான் இதை பாத்துக்கிறேம்மா. அப்ப சரிம்மா, நான் வரேன். என்னாச்சு? போலீஸ்காரங்க அவனை போட்டு அடிச்சிருக்காங்கம்மா. இப்படியா பண்ணுவாங்க? இறக்கம் இல்லாதவங்க. அம்மா வாங்க. என்னங்கம்மா? என்னம்மா, குமாருக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு புலம்பிக்கிட்டே இருந்தீங்களே, இப்போ உங்க புள்ள முழுசா வந்துட்டாரு. சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான்ப்பா. அவன் மட்டும் தானே என் பிள்ளை? நீங்க எல்லாருமே என் பிள்ளைங்க தான். குமார வெளியில எடுக்க நீங்க எல்லாருமே தானே பாடுபட்டீங்க. வாங்க, உள்ள வாங்க. வாங்க, மெதுவா கூட்டிட்டு போமா. என்னங்க, தண்ணி குடிங்க. அகிலா, குமார் உடம்பு வலியோட இருப்பா. அவன் குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி போடுமா. சரிங்க அத்தை, குடுங்க. டேய், நம்ம வீட்டை பூச்ச சனியா இப்பதான் ஒழிஞ்சது. நீயும் இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சுட்ட. நாம இனிமே நிம்மதியா இருக்கலாம்டா. ஏண்டா சத்யாக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? ஐயா, விஷயம் தெரிஞ்ச உடனே போன் பண்ணியாச்சுங்கய்யா. சத்யா பயங்கர சந்தோஷப்பட்டுச்சுங்கய்யா. இப்ப கூட இங்க இருக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டுச்சு. இதுக்கு மேல எல்லாரும் ஒன்னா தானே இருக்க போறீங்கன்னு சொன்னேன். டேய், நீ போய் குளிச்சிட்டு வா. குமாரு, எல்லாம் என் தப்புதான்ப்பா. கையில துப்பாக்கி கிடைச்ச உடனே ட்ரிக்கர் அமுத்தி இருந்தேன்னா நேர கேஸோட திசையே மாறி இருக்கும். காயத்ரியை நான் தான் கொன்னேங்கிற பேராவது கிடைச்சிருக்கும். இப்ப என்னன்னா அவ இருக்கிறாளா இல்லையாங்கிறது கூட தெரியலையே. என்னப்பா இது கொலைகள்னு பேசிக்கிட்டு? தப்பு பண்றவங்கள தண்டிக்கிறதுக்கு தனி மனுஷனுக்கு உரிமை கிடையாது. சட்டம் தான் அதை செய்யணும். அப்பா, நீங்க வேறப்பா இதே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கீங்க. இப்படி பேசி பேசிதான் காயத்ரி தப்பிக்க விட்டுட்டு படாத பாடுபட்டிருக்கோம். இனி உங்க பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்கப்பா. போங்கப்பா. ஐயா, இந்த நிமிஷம் வரைக்கும் காயத்ரியோட பணம் கிடைக்கல. அப்ப இன்னும் அவ உயிரோட தான் இருக்கணும். எங்க இருக்காளோ, நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணிட்டு இருக்காளோ. எனக்கும் அதான்ப்பா பயமா இருக்கு. காயத்ரி மறுபடியும் எந்த ரூபத்துல வந்து நம்ம குடும்பத்துக்கு குடைச்சல் கொடுப்பாளோன்னு தெக்கு தெக்குன்னு இருக்கு. ஒன்னும் பயப்படாதீங்கம்மா. அப்படிலாம் நடக்காது. டேய், மெதுவா போடா. பாத்து பாத்து போ. ஏண்டா, கிடைச்சது அவளோட பணம் இல்லனா என்னடா அது மர்மம்? எனக்கு அதான்டா புரியல. காயத்ரியோட டெட் பாடி கிடைக்கலனா அப்ப அவ இன்னும் உயிரோட தான் இருக்காளா?
எனக்கு நம்பிக்கை இல்லடா. நான் குத்தி அவ சாகலனாலும் அவ்வளவு உயரத்துல இருந்து விழறப்போ அவ உயிர் பழைக்க சான்ஸே இல்ல. அப்படின்னா அவளுக்கு என்ன ஆயிருக்கும்? ஏன் உடம்பு கிடைக்கல? எனக்கும் அதான்டா குழப்பமா இருக்கு. காயத்ரி உயிரோட இருக்கலா இல்லையான்னு எப்படிடா தெரிஞ்சுக்க? நீங்களே ஏன் தினமும் எங்களை தேடி வரீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.